வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அன்னை தமிழை வணங்கி தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர், கவின்கலை வேந்தர், சிவத்தமிழ் சீராளர் எங்கள் மதிப்பிற்குரிய திரு சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர், பாரதி கண்ட புதுமை பெண், மதிப்புறு முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், எங்களுடைய மூத்த தமிழ் ஆளுமைகள், தூணாக இருக்கக்கூடிய அத்துணை தமிழ் ஆளுமைகளுக்கும் என இணைப்பில் அவங்க இணைஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு சில காரணங்களால அவங்க இணையல. எங்கள் மதிப்பிற்குரிய சுப்பிரமணியம் ஐயா, கோபால் ஐயா, அழகராஜா ஐயா, நம்ம சந்திரமோகன் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும், இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய ஆளுமைகள், அன்பு தோழமைகள், அன்பழகி ஸ்ரீதர், கவிதா நடராஜன் நிகழ்ச்சியை அழகாக ஒருங்கிணைக்க காத்திருக்காங்க. அவர்களுக்கு என் இனிய நன்றி. இணைப்பில் இருக்கும் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் இனிய வரவேற்பினை பதிவு செய்து, இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக கண்டு கொண்டிருக்கும், இனியும் காண காத்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்பை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த மதுரை காஞ்சி நிகழ்வை நம் களத்தில் நான் பதிவதற்கு வாய்ப்பளித்த நிறுவனருக்கு மீண்டும் என்னுடைய பணிவான நன்றி. அவங்க சொன்னது மாதிரியே இன்றைக்கு நிறைவு நிகழ்வு, அதாவது மதுரை காஞ்சியை நிறைவு செய்கிறோம். பாகம் 18. இதுவரைக்கும் நம்ம 17 பாகத்துல நம்ம மாங்குடி மருதனார், நம்ம தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பற்றி என்ன சொன்னார், பாட்டுடை தலைவனை பத்தி என்னென்ன சொன்னார், இது எதற்காக இந்த நூல் எழுதப்பட்டது அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்த்திருக்கிறோம். சுருக்கமாக சொல்லிவிட்டு, ஏனென்றால் இது நிறைவு பகுதி என்பதால், நிலையாமை தத்துவத்தை நெடுஞ்செழியனுக்கு எடுத்துச் சொல்வதற்காகவே இந்த நூல் ஆக்கம் செய்யப்பட்டது. அந்த வகையில் ஒரு விஷயத்தை எடுத்த உடனேயே ஒரு எதிர்மறை எண்ணங்களை சொல்லாமல், எல்லா விடயங்கள், இந்த நாட்டில் இதெல்லாம் அழகாக இருக்கிறது, உன்னுடைய திறமை இப்படி இருக்கிறது, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய வளம் இப்படி இருக்கிறது, இயற்கை வளம் இப்படி இருக்கிறது, உன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய மந்திரிகள், அமைச்சர்கள், அனைத்து ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள், நீ எப்பேற்பட்ட போர் படைகளுக்கெல்லாம் வலிமையோடு சென்று தாக்கி அவர்களை வெல்லும் திறமை கொண்டவன், அந்த நாட்டையெல்லாம் அவர்களுக்கே கொடுத்த பெருந்திரு நீ அப்படின்னு சொல்லி, மன்னர்க்கெல்லாம் மன்னனாக நீ விளங்கியவன் அப்படின்னு சொல்லி அவருடைய பெருமைகளை எல்லாம் அழகழகாக சொன்னார். பல நாடுகள், 1 2 இல்ல, அதாவது இவன் வெற்றி கொண்ட நாடுகளை எண்ணிக்கை பார்த்தோம்னா, ஆற்று மணல் எப்படி குவிந்து கிடந்தா அதை எண்ணி பார்க்க முடியுமா? முடியாது. அந்த அளவிற்கு வெற்றி பெருமைகளை கொண்டவன். இவனுடைய ஆட்சியின் கீழ், இவன் கொடையின் கீழ் இருக்கக்கூடிய மக்களும் சரி, அனைத்து ஆன்றோர் சான்றோர் புரவலர்கள், பாவலர்கள், பாணர்கள், பாட்டினியர் எல்லாருமே மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. அதான் அங்க சொல்லக்கூடிய விஷயம். இங்க நம்ம மாங்குடி மருதனார் அதைத்தான் நிறைய சொன்னார். வந்தோருக்கெல்லாம் வாரி வாரி பரிசுகளை, யானை, தேர் அப்படின்னு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கான். ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கிறான். குறிப்பாக தலையாலங்கானத்தில் எப்படி பகைவர்களை ஓட விட்டான் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு. 5 நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எப்படி வளமோடு இருக்குமோ அத்துணை வளமும் இங்கே மதுரை மாநகரில் ஒரு சேர இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணமான உன்னுடைய வெற்றி முகம் தொடர்ந்து பிறைநிலா போல வளரட்டும், முழு நிலா தேய்வது போல உனக்கு யாரெல்லாம் எதிரிகளோ அவர்களெல்லாம் தேயட்டும்னு சொல்றாரு நம்ம புலவர். இப்படி அவனை வாழ்த்தி சொன்ன செய்திகளை எல்லாம் கடந்து நாம் வரும் பொழுது, இங்கே இருக்கக்கூடிய படை வீரர்கள் எப்படி இருந்தாங்க, மதுரை வீதி எப்படி இருந்தது, நாளங்காடி, அல்லங்காடி, அதாவது பகலிலே நடக்கக்கூடிய கடைகள், இரவிலே நடக்கக்கூடிய வியாபாரங்கள்னு அப்படியே விலாவாரியா எடுத்து சொன்னார். இந்த மதுரை மாநகரத்திலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கொடிகளின் சிறப்பு, அது வானளாவ பறந்ததனால மேல இருக்கக்கூடிய மேக கூட்டம் எல்லாம் மறைச்சு போச்சாமா, சூரியனால உள்ள வர முடியாத அளவுக்கு பல்வகை கொடிகள் அப்படியே வெற்றி கொடி மாதிரி பறந்துகிட்டு இருக்கு இந்த மதுரை தெருவுல. படைகள் எல்லாம் அப்படியே மன்னனுக்கு பக்க பலமாக எப்படி இருந்தது, என்னென்ன மாதிரி பண்டங்கள் எல்லாம் அங்கே விற்றார்கள், அதுவும் எந்த நேரத்தில் விற்றார்கள், இதெல்லாம் பார்த்தோம். 7ஆம் நாள் மன்னன் வெற்றி பெற்று வரும் பொழுது அந்த வேல், வாழ், ஈட்டி, கேடயம் இது எல்லாத்தையும் தீர்த்த நீரில் நீராட்டி அவனை எப்படி வாழ்த்தி பாடலும் ஆடலும் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம். இதையெல்லாம் தாண்டி பௌத்த பள்ளி, அந்தனர் பள்ளி, அமனப்பள்ளி, அறம் கூறும் அவையத்தில் ஆன்றோர் சான்றோர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள், அங்கே உழவர் பெருமக்கள், காவிரி மக்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு எவ்விதமான மரியாதை செய்யப்பட்டது, 40 குழுவின் துணையுடன் மன்னவன் எப்படி ஆட்சி செய்தான் அப்படின்னு பார்த்தோம். இந்த மதுரை மாநகரத்தில் பல்வேறு தொழிலாளர்கள், அவர்கள் இருக்கக்கூடிய விதம், அங்க இருக்கக்கூடிய பரத்தையர் கூட அவங்கள கூட விடாம அவர்களுடைய பண்பு என்ன, எப்படி ஒரு மரத்தில் கனிகள் இருக்கும் பொழுது பறவைகள் சூழ்ந்து இருக்குமோ அப்படித்தான் செல்வம் இருக்கும் பொழுது அந்த மக்களை சூழ்ந்திருப்பார்கள் அப்பெண்கள். செல்வம் அவர்கள் இழந்த பொழுது பறவை வேறு மரம் தேடி செல்வது போல சென்று விடுவார்கள்னு அழகழகான எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லியிருந்தார்.
இதெல்லாம் தாண்டி வந்தோம். முதல் யாமம், 2ஆம் யாமம், 3ஆம் யாமம், 4ஆம் யாமம்லாம் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இப்ப என்ன நடந்துச்சு? போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? இரவில் மன்னவன் துயில் கொள்ளக்கூடிய அற்புதமான காட்சி. காலையிலே அவன் கண் விழித்து எழும்பொழுது வீரர்கள் எல்லாம் அவனை எப்படி வாழ்த்தி பாடினார்கள். அந்த அந்த நிலையில் மன்னன் என்ன செய்யறான்? அனைவரையும் அழைத்து வாருங்கள் இங்கே, அவர்களுக்கெல்லாம் பரிசில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு மன்னவன் அழைத்த காட்சியோட நான் நிறுத்தி வச்சிருந்தேன். சிறந்த வீரர்களை எல்லாம் இங்கே கொண்டு வாருங்கள், அழைத்து வாருங்கள் அப்படின்னு மன்னன் பணிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்ப்போம். விழுமிய வீழ்ந்த குறிசிலர் தம்மின் புறையோர்க்கு தொடுத்த பொலம் பூந்தும்பை நீர் யார் எண்ணாது முறை கருதுபு சூட்டி காழ்மண்டு எக்கமொடு கணையலை கலங்கி பிரிபினை அறிந்த நிறம் சிதை கவயத்து வானத்து அன்ன வளநகர் பொற்ப நோன் குரட்டன்ன ஊன் சாய் மார்பின் உயர்ந்த உதவி ஊக்கலர் தம்மின் நிபந்த யானை கணநிறை கவர்ந்த உலர்ந்த சாந்தின் விரவு பூந்தெரியல் பெருஞ்செய் ஆடவர் தம்மின் பிறரும் யாவரும் வருக ஏனோரும் தம்மென. எவ்வளவு அழகாக வரவேற்றிருக்கிறான்னு பார்க்கலாம். விழுமிய வீழ்ந்த குறிசிலர் தம்மின், பெரிய பெரிய புண்பட்டு வீழ்ந்த தலைவர்களை எல்லாம் இங்கே அழைத்து வாருங்கள். புறையோர்க்கு தொடுத்த பொலம் பூந்தும்பை, தும்பை மலரை பத்தி சொல்றாங்க இங்க. யாரு? உயர்வுக்கு பேர் பெற்றோர், உயர்வு அடைந்தோர், அவர்களுக்கு கட்டப்பட்ட பொன்னால் செய்த பூவினை உடைய அந்த தும்பை மாலை, தும்பை பூ மாலையை நீர் யார் என்று எண்ணாது முறை கருதுபு சூட்டி, நீ வந்திருக்கிறது யாரு, எந்த போர்ல நீ வெற்றி பெற்றாய் அப்படின்னு கேள்விகள் எல்லாம் கேட்காமல் குறிப்பால் அறிந்து, அவர்கள் முகக்குறிப்பையும் உடல் குறிப்பையும் அறிந்து அவர்கள் தகுதிக்கு ஏற்ப கொடுத்து ஏவி கால் மண்டு எக்கமோடு கணை அலை கலங்கி, அந்த வேல்கள் எல்லாம் செருகி இருக்கக்கூடிய அந்த அம்புகள் எல்லாம் சென்று நிலை குலைத்ததால் அங்கே கலங்கி தெரித்த பிரிவு இணை அறிந்த நிறம் சிதை கவையத்து, அப்படியே அது போய் தாக்கினதுல பிரிஞ்சு போய் திரும்ப இணையக்கூடிய அந்த பழைய நிறமெல்லாம் பொலிவெல்லாம் கெட்ட அந்த கவசத்துடன் இருக்கக்கூடிய வானத்து அன்ன வளநகர் பொற்ப, இந்த வானுலகத்தை எல்லாம் ஒத்து இருக்கக்கூடிய வளமை பொருந்திய நகர் போன்று சிறந்து விளங்கக்கூடிய நோன் குரட்டு அன்ன ஊன் சாய் மார்பின், நல்ல வலிமையான வண்டி சக்கரத்துல அந்த குடம் மாதிரி இருக்கும் பார்த்திருப்பீங்க. அந்த அந்த வண்டியோட அந்த சக்கரத்தோட இறுதி பகுதியில இணைச்சிருப்பாங்க. அது போன்று இருந்த தோல் சதையெல்லாம் சிதைந்த மார்பினை உடைய உயர்ந்த உதவி ஊக்கலர் தம்மின். உயர்ந்த உதவியைனா என்ன அர்த்தம்? தேவைப்படக்கூடிய நேரத்தில் கேட்காமலேயே ஊக்கத்தோடு உதவி செய்யக்கூடியவர்களை கொண்டு வாருங்கள். நிவந்த யானை கண நிறை கவர்ந்த, பெரிய பெரிய யானை கூட்டத்தை எல்லாம் கொஞ்சமும் அச்சமில்லாமல் கவர்ந்து கொண்டு வந்த புலர்ந்த சாந்தின் விரவு பூந்தெரியல், நன்கு அருமையாக மலர்ந்த சந்தனத்தையும் மலர் மாலையையும் அணிந்திருக்கக்கூடிய பெரும் செய் ஆடவர் தம்மின், அதாவது பெரிய பெரிய செயல்களை எல்லாம் புரிந்த ஆடவர்களை இங்கே அழைத்து வாருங்கள். பிறரும் யாவரும் வருக ஏனோரும் தம்மென. நான் இப்படியெல்லாம் சொன்னேங்கிறதுக்காக அவங்கள மட்டும் அழைச்சிட்டு வராதிங்க, மற்ற வீரர்கள் பிற அனைத்து, அதாவது புலவர்கள் அத்துணை பேரையும் இங்கே அழைத்து வாருங்கள் சொல்றாரு. ஒரு மன்னனுக்கு அழகு மக்களை பேணுதல் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எல்லோரும் வருக அப்படின்னு அவன் அழைக்கிறான். புலித்தோல் போர்த்திய அந்த முரசெல்லாம் முழங்கட்டும், செழியன் போர் வீரர்களுக்கெல்லாம் விருது வழங்க காத்திருக்கிறான். யாருக்கெல்லாம் விருது வழங்க போகிறான்? அம்பு ஏந்திய மார்பினர்கள், அதாவது கோட்டையை பறிப்பதற்கு, கோட்டையை வெற்றி கொள்வதற்கு அந்த வெற்றியில் புண்பட்ட வீர செல்வர்கள். தன் யானை வீழ்ந்த பின்னரும் கொஞ்சமும் அச்சம் கொள்ளாமல், தயங்காமல், பின்வாங்காமல் தாக்கிச் சென்று வென்ற குறிசிலர்கள். மன்னனுக்கு வெற்றி பெற வேண்டும், மன்னன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பேருதவி புரிந்த ஊக்கமுடைய வீரர்கள், யானையை கவர்ந்து வந்த பெருஞ்செய் ஆடவர்கள் மற்றும் பிற வீரர்கள், இப்படி அத்துணை பேருக்கும் அவர்கள் அவைக்கு வந்ததும் முதல் வேலையாக விருதுகளை வழங்கி சிறப்பு செய்தான். யாவரும் வருக, நான் அழைக்காத ஏனையவரும் வருக அப்படின்னு சொல்றான். நான் அழைக்காவிட்டாலும் தாமே வருக என்ற தயாளனவன். அப்படி வரவேற்று சிறப்புகளை செய்கிறான் நம் நெடுஞ்செழியன்.
மறவர் அப்படின்னு சொல்றதுக்கு பகைவருடைய வில்லை கவர்ந்து அவர்கள் முன்னாடி ஏற்கனவே அவர்கள் எய்த அம்புகளை எல்லாம் தன்னுடைய மார்பிலே தாங்கி மா என்று அழைக்கக்கூடிய வெற்றி திருமகளை பெருமையோடு தன் தோளிலே சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய வீரர்களைத்தான் மறவர்கள் என்று சொல்வார்கள். எல்லோரையும் மறவர்கள் சொல்லிட மாட்டாங்க. மற்றவர்கள் எல்லாம் வெறும் வீரர்கள், இவர்கள் மறவர்களாம். எயில் உழந்த செல்வர். இந்த இட்டுவாய் கிட்டம்னு நம்ம போன வாரமே பார்த்தோம். அந்த கிட்டம்ங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, இறுக்கமாக அந்த செங்கல் இருக்கும் இல்லையா, எப்படி கடினமாக இறுக்கமாக செய்யப்பட்டிருக்குமோ அந்த சுட்ட செங்கல். ஒரு அகழிங்கிறது ஒரு மன்னனுக்கு அந்த கோட்டை சுவருக்கும் வெளியே இருக்கக்கூடிய பகுதிக்கும் இடைப்பட்ட ஒரு நீர்நிலையைத்தான் அகழின்னு சொல்லுவோம். மேட்டு நிலத்தில் அங்கே கற்களை உடைத்து போடுவார்கள். பள்ளமாக இருக்கக்கூடிய இடங்களில் நன்கு இறுக்கமாக செய்யப்பட்ட செங்கலை எல்லாம் இட்டு அமைப்பார்கள். இப்படியெல்லாம் ஒரு தாண்டவே முடியாத அகழியை எல்லாம் தாண்டி மதிலில் ஏறும் பொழுது அப்போது துன்பமுற்ற விழுப்புண்பட்ட வீரர்களைத்தான் செல்வர்கள் என்கிறார்கள். போர் முரசு எப்படி இருக்குமா? சிங்கத்தின் தோலை உரித்து, என புலித்தோல், சிங்கத்தோல் இதையெல்லாம் உரித்து சீவி அப்படியே பதப்படுத்தாமல் போர்த்தி செய்யப்பட்டிருக்குமா. விழுமிய வீழ்ந்த குறிசிலர். குறிசிலர்னா என்னன்னு பார்த்தோம். இங்கே போர் முரசு முழங்கி கொண்டிருக்கும் போது பகைவர்களின் படைக்கு நடுவில் சென்று இவர்கள் போரிடக்கூடிய நேரத்தில் இவங்க கொண்டு வந்த யானை எல்லாம் போரில் சாய்ந்து விட்டாலும் சற்றும் கலங்காமல் அஞ்சாமல் தாமே முன் சென்று போராடி விழுமிய வெற்றியை நம் நெடுஞ்செழியனுக்கு தேடித்தந்த அரச பரம்பரையைச் சேர்ந்தவர்கள்தான் குறிசிலர்கள். பொலம் பூந்தும்பை, அந்த தும்பை மலருக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க பாருங்க. மற்றவருடைய நாட்டை வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைத்து செல்லும் பொழுது கழுத்திலே தும்பை பூ மாலையை அணிந்து தலையிலே சூடிக்கொண்டும் செல்வார்களாம். வெற்றி கிடைத்த பின்னர் அந்த வீர மறவர்களுக்கு மன்னவன் என்ன செய்வானாம்? அதே தும்பை பூவை பொன்னால் செய்து அவர்களுக்கு அணிவித்து கௌரவம் செய்வானாம். முறை கருதுபு சூட்டி அப்படின்னா பொற்பூ, அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த மாலையை அணிவிக்கும் பொழுது விருது பெற்றவர்கள் யாரென்றும் பார்க்காமல் போர் சாதனையை மட்டுமே தரவரிசை செய்து அவன் விருதினை வழங்குவானாம். உயர்ந்த உதவி ஊக்கலர். ஊக்கலர்னா முன்னாடியே சொன்னேன், உயர்ந்த பணியை, அதாவது நீ அதை செய்ப்பா, நீ இதை செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலிகேட் பண்றதுன்னு சொல்லுவோம். சும்மா இவங்க ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கிட்டு மத்தவங்களை மட்டும் வேலை வாங்கிட்டு இருக்கிறவங்க ஊக்கலர் அல்ல. உயர்ந்த பணியை பிறரை செய்க என்று மட்டும் ஊக்கம் தந்து கொண்டு இருக்காமல் தாமே களமிறங்கி அதை உதவியாக, மன்னனுக்கு உதவியாக வெற்றி பெற கருதி செய்பவர்களே இந்த ஊக்கலர் என்று அழைக்கக்கூடியவர்கள். நிறம் சிதை கவயம். கவயம்ங்கிறது இங்கே கவசத்தை தான் கவயம்னு சொல்றாங்க. அந்த கவசத்தை எல்லாம், அந்த நெஞ்சை மார்பை காப்பாற்றக்கூடிய அந்த கவசத்தையும் துளைத்து சிதைத்த காயத்தை உடைய மறவர்கள். கணை அலை. புரிஞ்சிருக்கும் உங்களுக்கே. அம்புகள் அலை போல கொண்டே இருக்குமாம். அதான் கணை அலைன்னு சொல்லப்படுது. கால்மண்டு எக்கம் அப்படிங்கிறது ஆணி, ஆணி போட்டு திருகப்பட்ட ஒன்றோடு ஒன்று சேர்க்கப்பட்ட கேடயங்கள். பிரிவினை அறிந்த நிறம். நான் முன்னாடியே சொன்னது போல அம்புகள் வேகமாக தாக்கும் பொழுது பிரிந்து பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய எலும்பெல்லாம் என்ன செய்யுமா? காயம்பட்ட மார்பு கூடுகளில் அந்த எலும்புகள் எல்லாம் அடிபட்டு இருக்குமாம். அது ஒன்றோடொன்று பிரிந்து பிணைந்திருக்கக்கூடிய காட்சி. வளநகர். வானம் போல பறந்து கிடக்கக்கூடிய நம் நெடுஞ்செழியனின் அரண்மனை. இதனை யாரெல்லாம் பொலிய செய்கிறார்கள்? இப்படி மார்பிலே போர்த்தழும்பு பட்டு மன்னனுக்கு வெற்றியை தந்த மறவர்கள். ஊன்சாய் மார்பு. அவனுடைய வீரர்களுடைய மார்பு கூடெல்லாம் வலிமை மிக்க குரடு போல் கோர்க்கப்பட்டிருக்குமா. இதிலும் காயம் பட்டு அந்த ஊன் தசையெல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கும். அங்கங்கே சதை கிழிந்து அந்த வீர தழும்புகள் எல்லாம் தெரியுமா. பெரும் செய் ஆடவர் அப்படிங்கிறது, செய்ங்கிறது வயல் நமக்கு தெரியும். இந்த இடத்துல பெரும் செய்ன்னு சொல்லக்கூடியது போர்க்களத்தை தான் சொல்கிறார்கள். அந்த போர்க்களத்து ஆடவர்களைத்தான் படை வீரர்கள் என்றும். இவங்கெல்லாம் என்ன செய்வாங்களா? ஓங்கி உயர்ந்த அந்த யானை கூட்டத்தை போர்க்களத்திலிருந்து கவர்ந்து வந்தவர்கள். அதாவது எதிரி படைகள் விட்டு சென்ற யானைகளையும் இவர்கள் கைப்பற்றி கவர்ந்து அழைத்து வந்து விடுவார்கள். அவர்கள் மார்பிலே சந்தனம் பூசியிருக்கும், மார்பிலே பூமாலை அணிந்திருப்பார்களாம். இப்ப மன்னனுடைய பெருங்கொடையை பற்றி புலவர் சொல்கிறார். வரையா வாயில் சேராது இருந்து பாணர் வருக, பாட்டியர் வருக, யானர் புலவரோடு வயிரியர் வருகவென இருங்கிளை புறக்கும் இரவலர்க்கு எல்லாம் கொடுஞ்சி நெடுந்தேர் களிற்றோடும் வீசி. என்னெல்லாம் கொடுக்கிறான்? வரையா வாயில் செராது இருந்து.
குறிப்பிட்டு சொல்ற அளவுக்குலாம் யாரும் இந்த இன்னார்தான் உள்ள வரணும், நீங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு எந்த தடையும் இல்லாமல், வாயிலில் தடை செய்யாமல் செராது இருந்து, தடை செய்யாது இருந்து, பாணர் வருக, பாணர்களே வருக, பாட்டியர் வருக, பாணர் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களும் வருக, யானர் புலவரோடு வைரியர் வருக, நல்ல செய்யுள்களை திறமையாக தமிழோடு பாடக்கூடிய வளமை கொண்ட புலவர்களும் கூத்தர்களும் இணைந்து வருக என இருங்கிளை புறக்கும். இப்படி அவர்களுடைய பெரிய சுற்றத்தாரை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய இரவலர்க்கு எல்லாம் கொடுஞ்சி நெடுந்தேர் களிற்றொடும் வீசி, பரிசிலருக்கு எல்லாம் தாமரை வடிவில் உறுப்புகள் எல்லாம் அங்கே பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய நல்ல வலிமை மிக்க தேர்களையும் களிற்று யானைகளுடன் சேர்த்து கொடுக்கிறான். பாணர் வருக, பாட்டியர் வருக, புலவர் வருக, வைரியர் வருகன்னு இரவலர் வருகன்னு கூவி கூவி அழைத்து தேர் களிறு இப்படி பரிசுகளை வாரி வழங்குகிறான் நெடுஞ்செழியன். அவனுடைய அரண்மனையானது எப்படி இருக்கிறது? யாருமே உள்ளே செல்வதற்கு தடை செய்யப்படாத வாயிலை கொண்டது. பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, யாரையாவது பெரியவங்களை பார்க்கணும்னா பியூன்ல இருந்து நம்ம தாஜா பண்ணி உள்ள போகணும், உள்ள போய் சேர்றதுக்குள்ள உயிர் போயிடும். இங்க அப்படிலாம் கிடையாது. மன்னரை பார்ப்பதற்கு யாருக்குமே தடை செய்யப்படவில்லை. அப்படி இருக்கிறது அந்த வாயில். எத்தனை பேர் வந்தாலும், யார் வந்தாலும் முகம் சுளிக்காமல், சினம் என்பது கொஞ்சமும் இல்லாமல் செழியன் கொடையினை வழங்கினான். பண்ணிசைத்து பாடும் பாணர்களாக இருக்கட்டும், பாட்டியர்களாக இருக்கட்டும், புது புது பாடல்களை தினம் படிக்கும் புலவர்களாக இருக்கட்டும், தன்னுடைய ஊது கருவியால், புல்லாங்குழலால், யாழினால் இசை பாடக்கூடிய வைரியர்களாக இருக்கட்டும், அனைவரையும் அன்போடு அழைத்து வழங்கினான். அவர்களுடைய சுற்றத்தாரை எல்லாம் பேணும் அளவுக்கு வழங்கினான். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு மட்டும் பிரயோஜனப்படாம அவர்களை சார்ந்து இருப்பவர்களுக்கும் உதவும்படியாக கொடுக்கிறார். வழங்கிய பொருட்களை கொண்டு செல்ல பாவம் அவங்க எப்படி தூக்கிட்டு போவாங்கன்னு சொல்லி தேரும் யானையும் கொடுத்து அனுப்புகிறார். இப்படி வழங்கக்கூடிய பொருட்களின் மதிப்பை எல்லாம் எண்ணி பார்க்காமல் வீசுவது போல வாங்குவோரை மதித்து வழங்கினான். யார் யாருன்னு பார்த்து பார்த்து கொடுத்திருக்கான். அப்படிப்பட்ட நம் நெடுஞ்செழியனை வாழ்த்துகிறார் நம் புலவர். எப்படி வாழ்த்துகிறார்? களம் தோறும் கள்ளரிப்ப, மரம் தோறும் மை வீழ்ப்ப, நினவூன் சுட்டு உருக்கு அமைய நெய் கனிந்து வரை ஆர்ப்ப, குருவூ குய்ப்புகை மழை மங்குலின் பறந்து தோன்றா வியல் நகரால். கேட்கறதுக்கே ஆனந்தமா இருக்கு. களம்தோறும் கள்ளரிப்ப, அங்கங்க பாக்குற இடத்துல எல்லாம் கல்லை, அதாவது இங்க இருக்கக்கூடிய களம்ங்கிறது இடம், கள் அவர்கள் பருகக்கூடிய கல் அங்கே இருக்கிறதாம். மரம் தோறும் மை வீழ்ப்ப, ஒவ்வொரு மரத்தடிகள் தோறும் செம்மறி கிடாக்களை எல்லாம் கொன்று உணவு சமைக்க தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். நினவூன் சுட்டு உருக்கு அமைய, நல்ல கொழுப்பை உடைய தசைகளை சுட்டு அந்த கொழுப்பெல்லாம் உருகி கொண்டிருக்கிறதாம். நெய் கனிந்து வரை ஆர்ப்ப, நெய்யுடன் பொரியல்கள் எல்லாம் நல்ல, இப்ப நம்ம அடுப்புலதான் சமைக்கும் பொழுது உஸ்ன்னு சத்தம் வந்துட்டு இருக்கும்ல, அந்த சத்தம் அந்த ஓசை ஆரவாரித்து கேட்கிறதாம். வரை அப்படின்னு சொல்லக்கூடியது பொறிக்கறி, அதை வறுத்து கொண்டிருக்கிறார்கள். குரு குய்ப்புகை, நன்றாக அந்த நிறத்தை உடைய அந்த தாளிக்கும் போது எழக்கூடிய அந்த புகையானது மழை மங்குலின் பறந்து தோன்றா, எப்படி மேகங்கள் எல்லாம் எல்லா இடத்தும் பரவி கிடக்குமோ அதுபோல இங்கே பரவி கிடக்கிறதா. வியல் நகரால் அப்படின்னு சொல்லக்கூடியது அகன்ற இந்த மதுரை மாநகரில், அதாவது பாராட்டு, விருது, பரிசு, சரி வந்தவங்களுக்கு இதை மட்டும் கொடுத்து அரண்மனையில இருந்து அனுப்பிடலாமா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அவர்கள் பசியார வேண்டும். பரிசு பசியாற்றாது இல்லையா? இதோ இந்த மதுரை நகரத்துக்குள்ள வந்துட்டீங்க, உங்களுக்கு கண்ட இடத்தில் எல்லாம் ஆங்காங்கே உணவு விருந்து உங்களுக்காக செய்யப்படுகிறது. களம் கண்ட இடங்களில் எல்லாம் கள் விருந்து, மரம் கண்ட இடங்களில் எல்லாம் மை என்று சொல்லக்கூடிய வெள்ளாட்டு கடாக்கரி சமைத்த விருந்து, பாறை கண்ட இடங்களில் எல்லாம் நெய் வழிய வழிய சுட்டு தரக்கூடிய நினவூன் விருந்து, கட்டிய வீடுகள் இருக்கும் இடங்களில் எல்லாம் மழை மேகம் போல புகையெழும்ப அவர்கள் சமைத்துக் கொண்டு அந்த சமையலை நமக்கு தரக்கூடிய உணவு விருந்து. இப்படித்தான் மதுரை மாநகரம் விளங்கியது. நம்ம ஐயா அழகுராஜா ஐயா அவர்கள் போன வாரம் தான் புறநானூற்றில் 2 பாடல்களை சொன்னார், 211, 212. அதையே இங்கே சான்றாக நான் எடுத்துக்கொள்கிறேன். சேரமான் குடக்கோச்சேரல் இரும்பொறை பெருங்குன்றார் கிளார்ப்பை பார்க்கும் பொழுது பரிசு கொடுக்காமல் அவனுக்கு காலம் கடத்திய நிலைதான் 211வது பாடல் சொன்னார். அவர் மனசு வருத்தப்பட்டு அப்ப கூட நீ நல்லா இருப்பா,
நீ வேண்டுமென்றே இப்படி எனக்கு பரிசு கொடுக்காம செய்யற, எனக்காக என் மனைவி குழந்தைகள் எல்லாம் அங்கே காத்து கொண்டிருப்பார்கள், இப்படி நீ தருவன்னு உன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்காம நான் போய் என் மனைவியினுடைய முகத்தை போய் பார்க்க போறேன்னு அவர் கிளம்பிடுறாரு இல்லையா? அதே புறநானூற்றில் 212வது பாடலில் அரசன் யார், கோன் யார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு கோப்பெருஞ்சோழன். அவன் எப்படி கொடுத்தானாம் உழவர்களுக்கெல்லாம் வடிக்கப்பட்ட கள், ஆமையின் அவித்த கறி, வதக்கிய ஆரல் மீன், பசி போக்கிய, அதாவது பகைமை என்று சொல்லக்கூடிய பசியை போக்கியவன் அவன்தான் என் மன்னன் கோப்பெருஞ்சோழன் சொல்லக்கூடிய பாடலை ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதுவே இங்கு அற்புதமான சான்றாக எனக்கு உதவியது. அடுத்த வரிகளை கவனிங்க. பல் சாலை முது குடுமியின் நல்வேள்வி துறை போகிய தொல் ஆணை நல்லாசிரியர் புனர்கூட்டு உண்ட புகழ்சால் சிறப்பின் நிலந்தரு திருவின் நெடியோன் போல வியப்பும் சால்பும் செம்மை சான்றோர் பலர்வாய் புகராறு சிறப்பின் தோன்றி. என்ன சொல்றாங்க இங்க? பல்சாலை முதுகுடுமியின், பாண்டிய மன்னன் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதியை போன்று இந்த பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி யாருன்னு இப்ப சொல்றேன் பின்னாடி. நல்வேள்வி துறை போகிய, நல்ல நல்ல வேள்வி துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நீ அந்த முயற்சியை முயல்தலை செய்வாயாக. தொல் ஆணை நல்லாசிரியர் புனர்கூட்டு உண்ட, பண்டைய ஆணைகளை உடைய நல்ல ஆசிரியர்கள், அதாவது சிறந்த ஆன்றோர் சான்றோர்கள் தம்முள் உணர்ந்து நுகரக்கூடிய மெய்ப்பொருள், அதாவது தானே உணர்ந்து அறியக்கூடிய மெய்ப்பொருள் இன்பத்தை உணர்ந்து அப்படிங்கிற அந்த இடத்த சொல்ல வர்றார். புகழ் சால் சிறப்பின் நிலம் தரு திருவின் நெடியோன் போல. முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம், நிலந்தரு திரு அவருக்கு நெடுஞ்செழியனுக்கு பேர் வந்தது, வென்ற நாட்டை பகைவர்களுக்கே கொடுத்து உதவினான். அதனால செந்தமிழ் வழங்கக்கூடிய காலமெல்லாம் உன்னுடைய புகழ் விளங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்தை நிறுவுவாயாக. அதனாலதான் இன்றைக்கும் நாம் மதுரையை தமிழுக்காக போற்றிக் கொண்டிருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய மெய் நூலெல்லாம் புலப்படுத்தும் சிறப்பினை உடைய நிலந்தரு திருவின் நெடியோன் போல வாழ்த்துறார் இங்க அற்புதமா. வியப்பும் சால்பும் செம்மை சான்றோர் பலர்வாய், வியப்பும் சான்றாண்மையும் இருக்கக்கூடிய சான்றோர்கள் பலரிடத்தில் புகரரு சிறப்பின் தோன்றி. ரொம்ப முக்கியம். புகருங்கிறது பாருங்களேன், என்ன நான் நினைச்சேன், அந்த புகாருங்கிறத சுருக்கி புகர்னு ஆக்கிட்டாங்களோ. அதாவது குற்றமில்லாத சிறப்புடன் தோன்றிங்கிறார். என்ன சொல்ல வராங்க? இப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி தமிழை ஆய்ந்து தமிழை நன்றாக வளர்க்க நல்வேள்வி செய்தவன் நிலந்தரு திருவின் நெடியோன். தமிழ் வளர்க்கக்கூடிய நல்ல வேள்விக்கு இவனால் ஆகிய நிலக்கொடையெல்லாம் வழங்கினானா. இந்த நிலக்கொடையால் தான் இவன் நிலந்தரு திருவின் நெடியோன் என்று சிறப்பிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தமிழ் கொடை வியக்கத்தக்க பெருமை உடையது, சான்றாண்மை மிக்கது, மிகவும் சிறப்பான செம்மையானது, பலரால் புகழப்படுவது. புகர் என்னும் குற்றம், அதாவது கரும்புள்ளி குற்றம் எதுவுமே இல்லாதது. இந்த நிலந்தரு திருவின் நெடியோன் போல நீ, அதாவது நெடுஞ்செழியனே, நீயும் நல்வேள்வி செய்து சிறப்புடன் திகழ வேண்டும், இதுவே என் வாழ்த்து அப்படின்னு மாங்குடி மருதனார் வாழ்த்து சொல்றார். ஆசிரியர்கள், நீங்க நல்லாசிரியர்னு ஒரு வார்த்தை வந்தது கவனிச்சிருப்பீங்க. புலவர்களை சொல்கிறார்கள். புலவர்களை எல்லாம் ஒன்று திரட்டிய நிலந்தரு திருவின் நெடியோன் போல நெடுஞ்செழியனும் சிறப்பு பெற்று வாழ்க. முன்னாடியே சொன்ன மாதிரி பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி, இவ்வளவு பெருமையா அவரை பத்தி சொல்றாங்களே, நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? புறநானூறு 6வது பாடலில் காரிக்கிழார் பாடினதுல இந்த பாண்டியன் முதுகுடுமி பெருவழுதியின் வெற்றி, அவன் அடைந்த வெற்றிகள், புகழ், இத பத்தி எல்லாம் சிறப்பிச்சு பாடியிருக்கிறாராம். அது மட்டும் இல்லாம சிறந்த உறுதி பொருட்களை அவனுக்கு அறிவுரையாக சொல்லி இருக்கிறார் புலவர். பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி வேற எங்க இருக்கு? புறநானூறு 9வது பாடல்ல நெட்டிமையார் அவர்கள் பக்ருளி ஆற்று முகத்தில் முன்னீர் விழா நடத்திய பெருமைக்குரியவன் இந்த மன்னவன். அடுத்து புறநானூறு 12வது பாடலிலும் நெட்டிமையார் அவர்களே சொல்லி இருக்கிறார், பிறரது மண்ணை கைப்பற்றி அதனுடைய வளத்தை பாணர்களுக்கும் புலவர்களுக்கும் இவன் வழங்கி இருக்கிறான். அப்பேற்பட்ட பெருமை இவனுக்கு. புறநானூறு 15ஆம் பாடலில் நெட்டிமையார் பாடலில் 4 வேதத்து வழியே நெய்மலி ஆவுதி பொங்க வேள்வி செய்து முடித்தானாம் இந்த முதுகுடுமி பெருவழுதி. சோறு வழங்கக்கூடிய வேள்வியையும் செய்திருக்கிறார்.
அடுத்ததாக புறநானூறு 64 நெடும்பல்லியத்தனாருங்கிற புலவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பல்யாக சாலை முது குடுமி பெருவெழுதியை பற்றி பாசறையிலும் விரலியரை பேடி கொடை வழங்கியிருக்கிறான் இந்த மன்னவன். பல்யாக சாலை அப்படிங்கிறது நான்மறை நெய்வேள்வி, அங்கே ஞான வேள்வி. இங்கே பல் சாலை அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் வளர்க்கக்கூடிய நல்வேள்வி. இந்த நிலந்தரு திருவின் நெடியோன் ஆசிரியர்கள்ங்கிறது புலவர்களை எல்லாம் கூட்டி வேள்விகளை செய்து அந்த நல் வேள்வியில், அதாவது மக்களுக்கு ஞானம் மட்டுமில்ல, அறிவு மட்டுமில்ல, சோறும் கொடுக்கக்கூடிய இந்த சிறப்பான வேள்விகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். அதை இங்க திரும்ப திரும்ப இங்க மையப்படுத்துறார் புலவர். ஏன்னா நான்மறை வேள்வி மட்டுமல்லாமல் தமிழ் வளர்க்கக்கூடிய நல்ல வேள்வியையும் செய்திருக்கிறார்கள். தொல்காப்பியத்தில் நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்பன் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும்னு நம் வள்ளுவம் சொல்லுது. என்ன அர்த்தம் அதுக்கு? பயன் நிறைந்த மொழிகளால், அதாவது சும்மா தேவையில்லாத மொழிகள், அர்த்தமற்ற பேச்சுகளை தவிர்த்து பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை இந்த உலகத்தில் அழியாமல் இருக்கக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய மறைமொழிகளே காட்டிவிடும். யார் சான்றோர் அப்படிங்கிறது அவங்க வாய்மொழியே காட்டிவிடும்னு சுருக்கமா சொல்லிடலாம். அடுத்த வரிகளை பாருங்க. அரிய தந்து குடி அகற்றி பெரிய கற்று இசை விளக்கி முன்னீர் நாப்பன் ஞாயிறு போலவும் பல்மீன் நடுவன் திங்கள் போலவும் பூத்த சுற்றமோடு பொலிந்தினிது விளங்கி அரிய தந்து குடி அகற்றி, கிடைக்காத காணுவதற்கெல்லாம் அரிய பொருட்களை கொண்டு கொடுத்து குடிமக்களை பெருக்கி பெரிய கற்று இசை விளக்கி நல்ல அருமையான அரிய நூல்களை எல்லாம் கற்று உன்னுடைய புகழை நீ நிலைநிறுத்தி முன்னீர் நாப்பன் ஞாயிறு போலவும் கடல் நடுவிலே தோன்றக்கூடிய சூரியன், அதாவது கதிரவனை போலவும் பல்மீன் நடுவன் திங்கள் போலவும் பல விண்மீன்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நிலவு போலவும் பூத்த சுற்றமோடு பொலிந்து இனிது விளங்கி, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொலிவு பெற்ற சுற்றத்துடன் நீ பொலிவோடு இனிது விளங்கி அப்படின்னு வாழ்த்துறார். உன்னுடைய குடிமக்களை எல்லாம் நீ தேவைக்கு, அதாவது அவர்களுடைய தேவை அறிந்து அவர்களுக்கு வேண்டிய அரிய பொருட்களை எல்லாம் கொடுத்து விரிவுபடுத்தி கொண்டு உன் சுற்றமெல்லாம் பூக்க நீ வாழ வேண்டும். இதுவே மாங்குடி மருதனாரின் வாழ்த்து. அரிய பொருட்களாக இருக்க வேண்டும், சும்மா சாமானியப்பட்ட பொருட்கள் அல்ல. உன்னுடைய குடிமக்களின் வளத்தை எல்லாம் உன்னால் முடிந்த அளவு நீ விரிவுபடுத்துவதாக இருக்க வேண்டும். அரிய பெரிய செய்திகளை எல்லாம் நீ முதலில் கற்று உணர்ந்து கொள்ள வேண்டும். புகழ் ஒளி உன் மீது வீச வேண்டும். கடலில் தோன்றக்கூடிய ஞாயிறு போல் இளவெயிலாக அந்த ஒளி பொலிவோடு நீ வீச வேண்டும். பல விண்மீன்களுக்கு இடையே இருக்கக்கூடிய திங்களை போல தன்னொளி, குளிர்ந்த தன்னொளியாக நீ வீச வேண்டும். நீ திங்கள் போலவும் உன் சுற்றம் விண்மீன்கள் போலவும் உன்னை சுற்றி திகழ வேண்டும்னு அற்புதமா வாழ்த்துறார். பொய்யா நல்லிசை நிறுத்த புனைத்தார் பெரும்பெயர் மாறன் தலைவனாக கடுந்து அடுவாய் வாழிலம்பல் கோசர் இயல் நெறி மரபின் நின்வாய் மொழி கேட்ப. பொய்யா நல்லிசை நிறுத்த, நல்ல நிலையாக இருக்கக்கூடிய உண்மையான நல்ல புகழை உலகில் நிறுத்தி, நல்ல தெளிவா நம்ம ஆங்கிலத்துல சொல்லணும்னா அண்டர்லைன் த வேர்ட் அப்படின்னு சொல்லணும். நல்ல புகழ் சும்மா பணம் கொடுத்து அதாவது விலை கொடுத்து வாங்கக்கூடிய புகழ் அல்ல. உண்மையான நல்ல புகழை நீ உலகில் நிறுத்தி புனைத்தார் பெரும் பெயர் மாறன் தலைவனாக, அதாவது கையால் செய்யப்பட்ட மாலையினையும் பெரிய பெயரை உடைய பாண்டியன் தலைவனாக கடந்து அடு வாய் வாழ் இளம் பல்கோசர், பகைவர்களை எல்லாம் வென்று கொள்ளக்கூடிய, அப்படி செய்வதில் தவறாத வாளை உடைய இளைய பல கோசர்கள் இயல் நெறி மரபின், நெறிமுறையின்படி மரபில் நின் வாய்மொழி கேட்ப, உன்னுடைய வாய்மொழியை, மெய்யான உன் வாய்மொழியை கேட்டு நடக்க நீ ஆட்சி செய்வாயாகன்னு வாழ்த்துறார். மாறன் தலைமையில் யாருப்பா அந்த மாறன் திடீர்னு உள்ள வராருன்னு பார்த்தா, இளம் பல்கோசர் அவர்களெல்லாம் உன் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும்னு சொல்லியாச்சு. யாருக்கு? நம் நெடுஞ்செழியனுக்கு. அப்படி இளம் பல்கோசர் கீழ்ப்படியணும்னா ஒரு சிறந்த படையை இவன் கொண்டிருக்க வேண்டும். அந்த படையை செலுத்துவதற்கு ஒரு சிறந்த படைத்தலைவன் இருந்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நெடுஞ்செழியனின் படைத்தலைவன் தான் இந்த மாறன்.
இவனை மாங்குடி மருதனார் பெரும் பெயர் பெற்றவன் என்று சொல்லுகிறார். இங்கே பொதுவாக மார்பிலே மாலையுடன் தோற்றமளிக்கக்கூடிய இவன் நெடுஞ்செழியனுக்கு அவன் முன்பில் அவன் பெயருக்கு முன்னால் பின்னால் இருந்த புகழையெல்லாம் நிலைநாட்டிய பெருமைக்குரியவன் இந்த மாறன். நெடுஞ்செழியனின் படைத்தலைவன். இவனுடைய தலைமையில்தான் கோசர் படை ஒடுக்கி அடக்கப்பட்டது. இப்படி ஒடுக்கப்பட்ட கோசர்கள் நெடுஞ்செழியன் சொன்னபடியெல்லாம் நடந்து கொண்டார்கள். இளம்பல் கோசர் என்று பெயர் கொண்டிருந்த இவர்கள் நெடுஞ்செழியனின் வாய்மொழி கேட்டு நடந்து கொண்டதால் வாய்மொழி கோசர் அப்படின்னு இவங்களுக்கு பெயர் வந்தது பின்னாள். பொலம்பூன் ஐவர் உட்பட புகழ்ந்த மரமிகு சிறப்பின் குறுநில மன்னர் அவரும் பிறகும் துவன்றி பொறுப்பு விளங்கு புகழவை நெற்புகழ்ந்தேத்த. பொலம்பூன் ஐவர் உட்பட பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன்களை எல்லாம் அணிந்த ஐம்பெரும் அமைச்சர்கள், ஐம்பெரும் குழுக்கள். நாற்பெருங்குழு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இப்ப ஐம்பெரும் குழுக்கள் பத்தி பேசுறார். புகழ்ந்த மரம் மிகு சிறப்பின் குறுநில மன்னர், நன்றாக புகழப்பட்ட வீரம் மிக்க குறுநில மன்னர்களும் அவரும் பிறகும் துவன்றி அவர்களும் பிறரும் நிறைந்திருக்கக்கூடிய பொற்பு விளங்கு புகழ் அவை நிற்புகழ்ந்து ஏத்த. பொலிவோடு விளங்குகின்ற புகழினை உடைய அவைகளெல்லாம் உன்னுடைய அறத்தின் தன்மையை புகழ. ஐம்பெருங்குழு அடங்கிய அவையானது உன்னை புகழ்ந்து வாழ்த்த வேண்டும். இந்த இதுல சொல்லுவாங்கல்ல, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு பாட்டுல சொல்ற மாதிரி நாற்பெருங்குழு உன்னை வாழ்த்தனும், ஐம்பெருங்குழு உன்னை வாழ்த்தனும்னு வாழ்த்துறார். மன்னர் புகழ் வாழ்க. ஐவரும் குறுநில மன்னரும் கூடியிருந்து பாண்டியன் நெடுஞ்செழியனை புகழ்ந்து வாழ்த்துகிறார்கள். இந்த பொலம்பூன் ஐவர் இதற்கான விளக்கத்தை நான் தேடி பார்க்கும் பொழுது, செழியன், கூடற்கோமான், தென்னவன், வேம்பின் தாரோன், வழுதி, குமரிச்சேர்ப்பன், வைகையன் துறைவன், மாறன், பொதிய வெற்பன், மீனவன், கைதவன், பஞ்சவன், கௌரியன் பாண்டியனை குறிக்கக்கூடிய பல பெயர்கள் சூடாமணி நிகண்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் பஞ்சவன் என்பது நெடுஞ்செழியனை புகழ்ந்த பொலம்பூன் ஐவரோடு தொடர்பு கொண்டதாம். எழினி, சென்னி, திரையன், நன்னன், எவ்வி, வளவன், முருகன், திருமால். சரி, இதுல எங்கிருந்து ஐவர் வருது சொல்றாங்க பாருங்க விளக்கம். இந்த பொலம்பூன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடைமொழியுடன் சங்க பாடல்கள்ல இவர்கள் அனைவரையும் குறிப்பிட்டிருக்கிறார்களாம். இந்த பொலம்பூன் மன்னர்கள் பலர் என்றும் பல பாடல்கள் சொல்லி இருக்கு. இதுல நான் சொன்னேன் இல்லையா, முருகன், திருமால் இந்த பெயர் கடவுளர் பெயரையும் சோழரை குறிக்கக்கூடிய 2 பெயர்களையும் நீக்கிட்டு பார்த்தா அங்கேதான் வருது இந்த ஐவர். யாரெல்லாம்? தகடூர் அதியமான் மகன் எழினி, பாளி அரசன் நன்னன், காஞ்சி அரசன் திரையன், நாகை அரசன் எவ்வி, சோழர்களில் ஒருவன். இப்படி பாண்டியனை புகழ்ந்து பாடிய ஐவர். இதான் இந்த ஐவரை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்த வரிகளை பாருங்க. இளங்கிளை மகளிர் போலங்கல தேந்திய மனம் கமல் தேரல் மடுப்ப நாழும் மகிழ்ந்து இனிது உரைமதி பெரும வரைந்து நீ பெற்ற நல் ஊழியையே. இந்த வரியோடு நிறைவு பெறுது மதுரை காஞ்சி. இளங்கு இளை மகளிர் பொலங்கலத்து ஏந்திய மனம் கமல் தேரல் மடுப்ப. நன்றாக ஒளி பொருந்திய ஒளியோடு விளங்குகின்ற அணிகலன்களை எல்லாம் அணிந்த மகளிர் பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரங்கள், வட்டில்களில் அந்த பாத்திரங்கள்ல என்ன கொண்டு வராங்களாம்? நறுமணம் மிக்க தேரலை உனக்கு தர அதனை நீ பருகி நாளும் மகிழ்ந்து இனிது உரைமதி பெரும. நாள்தோறும் நீ அதை அருந்தி மகிழ்ச்சி அடைந்து இனிதாக இருப்பாய் என பெருமானேன் வாழ்த்துறார். வரைந்து நீ பெற்ற நல் ஊழியையே, கடவுளால் உனக்கு கொடுக்கப்பட்ட உன்னுடைய இந்த நல்ல ஊழி காலத்தில் நீ இப்படி சிறப்பாக வாழ்வாயாக அப்படின்னு நம் நெடுஞ்செழியனை மாங்குடி மருதனார் வாழ்த்தி அருளுகிறார். மகளிரெல்லாம் பொற்கிண்ணத்தில் தரக்கூடிய தேரலை உண்டு கொண்டு நீ வாழ்நாள் முழுவதும் மகிழ்வோடு இருக்க வேண்டும், வாழ வேண்டும். மகளிருடன் வாழ்க. உன்னுடைய வென்ற புகழோடு வழங்கிய புகழையும் சொல்லி சொல்லி வாழ்த்திய புலவர்கள் இங்கே மனைவி மக்களுடன் மகிழ்ந்து வாழ்க என்று வாழ்த்துகிறார். தேரல்னு சொல்லக்கூடியது சும்மா இப்போது எல்லாரும் கொடிச்சிட்டு ரோட்ல திரிகிறாங்கல்ல அந்த கல் அல்ல. இது தெம்பு தரக்கூடிய கல்லாம். மயக்கம் தரும் கல் வேறு, இந்த தேரல் வேறு.
மகளிர் உனக்கு பொற்கிண்ணத்தில் இந்த தேரலை கொண்டு வந்து ஊட்ட மகிழ்வுடன் நீ அதை இனிது அருந்துக. மணம் கமழ் தேரலை அருந்துவாயாக. அவர்கள் பொன் கிண்ணத்தில் தருவதை ஊட்டுவதை நீ அருந்துக. அணி விளங்கக்கூடிய அழகியரெல்லாம் உன்னை சூழ்ந்திருந்து ஊட்ட அருந்துக. உன்னுடைய வாழ்நாள் வரையறுக்கப்பட்டது. இந்த வாழ்நாளானது நிலையாமை இங்கதான் கொண்டு வராரு இறுதியில பாருங்க. உனக்குன்னு கொடுக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட அந்த வாழ்நாளில் முழுவதும் அந்த வரையறுக்கப்பட்ட தினங்களில் மகிழ்ச்சியோடு நீ இனிது வாழ்வாயாக, சிறப்புடன் வாழ்வாயாகன்னு நிறைவு செய்யறார். எப்பொழுதுமே தனிப்பாடல் ஒன்று நிறைவில் வரும், அதாவது வாழ்த்துதல் மாதிரி வரும். அந்த தனிப்பாடல் 2 கிடைத்தது இந்த மதுரை காஞ்சிக்கு. பைங்கண் இளம் பகட்டின் மேல் ஆணை, பால் மதிபோல் திங்கள் நெடுங்குடையின் கீழானை, அங்கு இறந்து நாம் வேண்ட நல் நெஞ்சே நாடுதி போய் நானிலத்தோர் தாம் வேண்டும் கூடல் தமிழ். இதுக்கு என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகம் கூடல் நகரில் இருக்கக்கூடிய தமிழை வேண்டும் வேண்டும் என்று விரும்புகிறது. பாருங்க, மதுரை நகரத்தின் தமிழை எப்படியெல்லாம் அவங்க உயர்வா பேசியிருக்காங்க. இன்றும் நம் மதுரை மாநகரம் தமிழுக்காக போற்றப்படுகிறது. நெஞ்சே நீ அங்கே போய் அங்கிருக்கும் பாண்டியனை இறந்து வேண்டி விரும்பி உனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ள நீ விரும்புவாயாக. பசுமை தவழக்கூடிய கண்ணினை உடைய இளம் பகட்டின் மேல் இருக்கக்கூடியவன் மதுரையில் உள்ள சொக்கன். நெடுஞ்செழியன் பகட்டினும் மேலான் சொக்கன் தலையில் திங்கள் இருக்கும். இங்கே பாண்டியன் திங்கள் குலத்தை சேர்ந்தவன். அவனுடைய குடை திங்கள் போல குழுமை தன்னொளி வீசக்கூடியது, தரக்கூடியது, குழுமை தரக்கூடியது. நெஞ்சே அங்கிருந்து அவனை வேண்டலாம் செல்க அப்படின்னு சொல்றாங்க. 2வது தனிப்பாடலில் சொல் என்னும் பூம்போது தோற்றி பொருள் என்னும் நல்லிரும் தீம்தாது நாறுதலால் மல்லிகையின் வண்டு ஆர் கமழ் தாமம் அன்றே மலையாத தன் தாரான் கூடல் தமிழ். மல்லிகையில் அந்த தாதுகள்ல இருக்கும் இல்லையா, அந்த அது தோன்றக்கூடிய நேரம் தாதும் தேனும் மணக்குமாம். பாண்டியன் நெடுஞ்செழியன் மார்பில் அவை மாலையாகுமாம். இங்கே மதுரை கூடல் நகரில் தமிழ் சொல் பாவாக பூக்கும். அந்த பூவில் கருத்து பொருட்கள் தேனாக மணக்கும், தாது தேனாக மணக்கும். அந்த பூ மாலையாகிய சங்க பாடல்களின் தமிழானது பாண்டி நாட்டுக்கும் இந்த உலகத்திற்கும் மாலை போல் அமையட்டும்னு வாழ்த்தி முடிச்சிருக்காங்க. அது அப்படியே பலித்து இன்றும் நிலை பெற்று இருக்கிறது என்பதை சொல்லி மதுரை காஞ்சி இனிதே நிறைவு பெறுகிறது. இந்த நல் வாய்ப்பினை எனக்கு வழங்கிய நிறுவனர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் இதுகாரும் என் வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். நன்றி.